ஸ்வேத விநாயகர், வெள்ளை விநாயகர் எனும் பார்க்கடல் நுரையினால் உருவான விநாயகர் காட்சி தரக்கூடிய திருத்தலம் திருவலஞ்சுழி. கடல் நுரையினால் ஆன ஸ்வயம்பு மூர்த்தம் என்பதால் சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது, கற்பூரம் மட்டுமே கைப்படாமல் சாற்றப்படுகிறது. அமுதம் வேண்டி பார்க்கடல் கடைந்தபோது முதலிலே மந்தாரமலை நிற்கவில்லை. அமுதத்துக்கு பதில் கொடுமையான விஷம் தோன்றியது. எதனால் இவ்வளவு தடைகள் என யோசித்த போது விநாயகப் பெருமானை வழிபடாமல் பார்க்கடல் கடைய ஆரம்பித்தது தவறு என யோசித்த தேவேந்திரன் பார்க்கடல் நுரையினாலேயே விநாயகரை உருவாக்கி பூஜித்தான். அதன் பிறகே அமுதம் கிடைத்தது. தேவேந்திரனுடைய ஆன்மார்த்த மூர்த்தியானார் ஸ்வேத விநாயகர். அகலிகையின் பொருட்டு ஏற்பட்ட சாபம் நீங்க தேவேந்திரன் தனது ஆன்மார்த்த மூர்த்தியோடு பல கோவில்களுக்கு சென்று சிவபூஜை செய்து கொண்டே திருவலஞ்சுழி வருகிறார். விநாயகருக்கு திருவலஞ்சுழியிலேயே தங்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. தேவேந்திரன் சிவபூஜை மற்றும் அனுஷ்டானம் முடிக்கும் வரை சிறுவன் வடிவிலே வந்த சிவபெருமானிடத்திலே தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியான ஸ்வேத விநாயகரை கையிலேயே வைத்திருக்கும்படி கூறிவிட்டு கீழே வைக்கக்கூடாது என்றும் நிபந்தனையிட்டு பூஜை பண்ணுறதுக்கு போனார். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறார், விநாயகருடைய ஆசையின் பொருட்டு திருக்கோவில் பலிபீடம் அருகே வைத்துவிட்டு மறைஞ்சிட்டார். அதன் பிறகு விநாயகர் இங்கேயே கோவில் கொண்டார். தேவேந்திரன் பிரார்த்தனை பண்ணுறான், சுவாமி என்னோடு வர வேண்டும்னு. விநாயக பெருமான் தினம்தோறும் என்னை வழிபட்ட பலனை விநாயகர் சதுர்த்தி அன்று நீ இங்கு வழிபட்டு பெற்றுக்கொள்ளலாம், நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டார். விநாயக பெருமானுக்கும் வாணி கமலாம்பிகைக்கும் திருமணம் நடைபெற்ற திருத்தலமும் திருவலஞ்சுழி. இப்படி பல சிறப்புகளை கொண்ட திருத்தலம் திருவலஞ்சுழி.